என்ன கரண்ட் வேற அறுந்திருக்கு, தண்ணியில பட்டிருக்கு, ஷாக் அடிக்குமே. ஸ்னேகா, ஸ்னேகா, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். மைதிலி ரொம்ப கெட்டு போயிட்ட, தினமும் குளிக்கிற, உடம்ப பாத்துக்கோடி. எங்க ஸ்னேகா மேடம், கரண்ட் வேற தண்ணியில விழுந்திருக்கு. பார்த்து தண்ணியை கம்மியா செலவு பண்ணு. காதலியா வாங்க மாட்டேன். எங்க மைத்திலி குளிக்க போவானு சொல்லுங்க, கரண்ட் வேற டேங்க் தண்ணியில அறுந்து விழுந்திருக்கு. எனக்கு தான் தெரியுமே. என்னங்க சொல்றீங்க? மைதிலி கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும். அததானே மேல யோசிச்சுட்டு இருந்தேன். உங்ககிட்ட சொன்னா புரியாது. மைதிலி, மைதிலி, மது, மது, மைதிலி, 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 டேய் இரு. மைதிலி நில்லு, குளிக்க போவாத, தண்ணியில கரண்ட் பாஸ் ஆயிருக்கு. ஆமா மைதிலி, ப்ளீஸ் சொல்லுங்க. கேளு. பாத்ரூம்ல வந்துட்டியா? எனக்கு தெரியுடா உன்னை பத்தி. இல்ல மைதிலி, நான் சொல்றது கேளு. போடா இங்க இருந்து. மைதிலி நில்லு. மைதிலி, 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 ஏய் போடா இங்க இருந்து. மைதிலி நீ வெளிய வா முதல்ல. நான் சொல்றேன் நீ வெளிய வா. குளிக்க மாட்டே மைதிலி, வெளிய வா. மைதிலி நான் சொல்றது கேளு. மைதிலி சொன்னா கேட்க மாட்டேன். ஏய் விடுடா, என்ன காப்பாத்துங்க. என்னது? எல்லாரும் வாங்க. இந்த பொண்ணு என்ன எடுக்க பாக்குறா. நீங்க என்ன காப்பாத்துங்க. என்ன பண்ண மாட்டீங்க? ப்ளீஸ் தப்பா நினைக்காத. தண்ணியில கரண்ட் பாஸ் ஆயிருக்கு. ஆமா ஆமா, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு இப்ப மைத்திரியவே கடிக்க ஆரம்பிச்சிட்டியா? உனக்கெல்லாம் அவதான் கண்ணுக்கு தெரியல, யாரும் தெரிய மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே இவனை பார்க்கும்போதே எனக்கு சந்தேகம் தான். இவன் ஒரு மாதிரி தான் நடந்துட்டு இருந்தான். இன்னைக்கு இவனோட கலர் நல்லா தெரிஞ்சுட்டேங்க. நான் சொல்றத கேளுங்க. என்னாச்சு? நான் உங்களை காப்பாத்தணும் தான் போனேன். டேய் யார்கிட்ட கதை விட்டுனுங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கேன் உன்னை. நீ ஒரு மார்க்கமா தாண்டா இருக்க. என்னடா முறைக்கிற? இந்த காம்பவுண்ட்ல பொண்ணுங்களை பார்த்தாலே நீ ஒரு தினசா தாண்டா இருக்க. ராப்பகலா மேடம், நான் மட்டும் தூங்கி இருந்தா என் வீட்டுக்குள்ளே பூந்து கைய வச்சிருப்பான் மேடம். இவனை சும்மா விட. இந்த மது மேட்டரை ஸ்னேகா டீல் பண்ணுவா. எல்லாரும் கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? 4 பேர் இருக்க காம்பவுண்ட்ல இப்படிதான் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வருவியா? இந்த பேச்சுலர் பசங்க எல்லாம் குடி வைக்க கூடாது அப்பவே நான் சொன்னேன். ஏன் தான் இந்த பசங்க எல்லாம் இப்படி வெறி பிடிச்சு அலையறானுங்களோ? ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நான் மைத்திலியை காப்பாத்த தான் ட்ரை பண்ணேன். இது நீங்க யாருமே நம்ப மாட்டீங்களா? ஸ்னேகா நீ கூட வா. இல்ல சரி வா, ப்ரூவ் பண்ணி காட்டுவா. ஏய் என்ன மது விடு. எல்லாம் ஓவரா தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்களா? வா மது, இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போற? என்ன கூட்டி போய் சொல்றா. விடு மது, உள்ள வா. என்ன? ஏய் நீ வந்து பாரு. மது விடு. நான் வர மாட்டேன், விடு. வா. யாரும் நம்பல? ஆமா நம்பல. ஏய் மது, ஐயோ என்ன மது இப்படி அறிவு கட்டதுற? இப்போது நம்புறீங்களா? அப்படியே ப்ரூவ் பண்ணுவாங்க. ஐயோ கடவுளே, ஏன் மது இந்த விளையாட்டு? என்ன காரியம் பண்ண மது? ஸ்னேகா என்ன? ஐயோ ஏன் இந்த வேலை? ரொம்ப வலிக்குதா? பரவாயில்லை. ஐயோ கடவுளே. பாருங்க, இதுக்கு மேலே உங்க யாருக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னா போங்க, உள்ள போய் தண்ணியில கை வச்சு பாருங்க. ஸ்னேகா இப்போது புரியுதா? நான் தொட்டதுனால என் கையோட போச்சு. மைத்திரி மட்டும் குளிச்சிருந்தா இந்நேரம் செத்துருப்பா. ஸ்னேகா நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன். நான் இங்க இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தொந்தரவா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தான் மதுவை தப்பா காப்பாத்து போன தம்பி இப்படி பேசிட்டாங்களே. ஆமாக்கா. நல்ல பையனை வீணா சந்தேகப்பட்டான். ஆமாயா வாங்கப்பா போலாம், நம்மள அவசரப்பட்டோம். வாங்க வாங்க. அவசரப்பட்ட மைத்திலி, அவசரப்பட்ட மதுவை இத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியே. பாவம்